என்ன இது? நீ ஓடுனது போதும் உன் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு ஒரு மெசேஜ். ஜனனி நேத்து ராத்திரியே ஓடி போயிட்டா. முருகா, நேத்து ராத்திரியேவா? இதை ஏன் முன்னாடியே சொல்லல? உங்களுக்கு பிபி 180. மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. பாதி ராத்திரியில எழுப்பி அதை சொன்னா உங்களுக்கு எதா ஆயிட்டா? என்ன கிண்டலா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அந்த கலாட்டக்கார வரும்போது வெண்பொங்கல் லெமன் ரைஸ் கொடுத்து இந்த காதல வளர்த்ததே நீங்க தான். என்ன தப்பு? அவளுக்கு பிடிச்சவனே அவ கட்டிக்கிட்டுமே. முடியாது. வியாபாரத்திலே கலப்படம் நடக்க கூடாதுன்னு சுத்தமான தண்ணி விற்கிறவன் நானு. என் குடும்பத்துல கலப்படம் நடக்கிறதுக்கு விடவே மாட்டேன். எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் நான் பாத்துறேன். ஏங்க வீடு பூட்டு இருக்கு? ஆமா சார், கல்யாணம் இல்லையோ, அதான் காலையில கிளம்பி போயிட்டா. எங்க? குன்றத்தூர் முருகன் கோயில்ல தான். ஹலோ ஹலோ, நான் கிளாசிக் மினரல் வாட்டர் சிவகுருநாதன் பேசுறேன். சார், என்ன சார் ஆச்சு? 2 மாசமா கோயில் பக்கம் ஆளையே காணோம். இப்போ அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அங்க நடக்கிற ஒரு கல்யாணத்தை நீங்க நிறுத்தணும். சார், இங்க 2 கல்யாணம் நடக்குது. நீங்க எந்த கல்யாணத்தை சொல்றீங்க? என் பொண்ணு ஜனனியோட கல்யாணம்யா. உங்க பொண்ணுக்கு கல்யாணங்கிறது நல்ல விஷயம் தானே சார்? அது ஏன் சார் நிறுத்துறீங்க? ஐயோ யோ, சொன்னதை செய். முதல்ல கல்யாணத்தை நிறுத்து. நாங்க வந்துகிட்டு இருக்கேன். எங்க காணோம்? பசுபதி, என்ன மாமா? மெட்டி எங்க? அந்த பொண்ணு தான் ஜனனி. ஐயோ, இதோ வாங்கிட்டு பாத்துக்கோ. நீங்க தானே சிவகுருநாதன் பொண்ணு? ஆமா. மாப்பிள்ளை யாரு? மனோ. எஸ். இவர்தான் மாப்பிள்ளை. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒரு நிமிஷம் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்து போட முடியுமா? எதுக்கு? ஏய், கூப்பிடுறாங்கல்ல, போ. ஓகே, போட்டுருவோம். வாங்க. லாக்ஸ்மோ வாங்க. எங்க அவன்? சார், மாப்பிள்ளை அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கோம். கதவை திறங்க. வாங்க சார். ஐயோ யோ, ஐயோ, அவ்வளவு டீட்டெயிலா சொல்லி தப்பான ஆளை கட்டி போட்டுருக்கீங்களே. இந்நேரம் கண்ணன் தாடிக்கிட்டு இருப்பானே. சார், என்னோட நிலைமையை பாத்தீங்களா? நான் ஒரு அப்பாவிங்க சார். எல்லாம் அந்த பிராடு பசுபதியோட வேலை தாங்க சார். ஐயோ, அது பசுபதி இல்லப்பா, அந்த பொறுக்கி கண்டன். லூசா சார் நீங்க? இந்த கதையில எவனுக்குமே டபுள் ஆக்ஷன் கிடையாது. இங்க எவனு நல்லவனும் கிடையாது. வெள்ளி விலை குறைஞ்சது மெட்டியே இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. இந்த மனோ வேற எங்க போயிட்டான்? மனோ, மனோ, டேய். வாங்க சார், நானே உங்களுக்கு கூப்பிட்டு தான் நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. கடைசி வரைக்கும் இருந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணி தான் சார் போனோம். அவர் ஒண்ணு ஆசீர்வாதம் பண்ண வரலடா. டேய், சார் வந்திருக்காரு. வாயிலடா பீடா, துற வாய. அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. தெரியாம போட்டா விட்டுருங்க சார். வீடாவா? டேய், உண்மையான ரத்தம்டா. என்னடா சொல்ற? யாரா அவனை அடிச்சது? என்னது? யார் அடிச்ச? அது நீ வாங்க வேண்டிய அடிடா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. சம்பந்தி, என்ன சொல்லுங்க? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? மாப்பிள்ளையை காணோம். என்னது? மாப்பிள்ளையே காணோம்? போட்டோல பார்த்து ஓகே சொன்னவன் நேர்ல பார்த்ததும் பிடிக்காம ஓடியே போயிட்டான். இவ்வளவு பெரிய கோயில் இருந்து அவன் எங்க ஓடி போயிடுவான்? ஏய், எழுத்து போடுங்கடா கதவை. டேய், டேய், போடாதீங்கடா டேய். டேய், ஏன்டா கதவு மூடுறீங்க? மாப்பிள்ள தப்பிக்க கூடாதுடா. டேய், நான் சாமி கும்பிட வந்தேனே அப்பா. டேய், எங்க போயிட்டான் இவன்? அம்மா, வந்துங்க. வா. ஓ. ஏப்பா, அர்ஜென்ட்டா டாய்லெட் போணும்பா. இல்ல, கதவு மூடியாச்சு. உள்ள போ. ஏம்மா, செருப்பு கூட இங்க தான் விடுறேன். காஸ்ட்லி. போயா. போயா அண்ணா. டேய், புரிஞ்சுங்கடா அப்பா. ஐயோ, எல்லா கதையும் மூட்டானுங்க. சாமி, சாமி, எல்லா கதையும் சுக்கு நீரா உடைச்சிரு. நான் உனக்கு கற்பூரம் ஏத்துறேன். ஓகே? என்ன வேணா? கது உடைஞ்சா கற்பூரம் ஏத்துறேன்னு வேணே. கற்பூரம் என்ன வேலை? கதவு என்ன வேலை? நீ ஏத்துற ₹1 கற்பூரத்துக்கு 1 லட்சம் கதவு ஓடணுமா? மனுஷனடா நீ. பிரதர், எனக்காக எல்லா கதையும் லாக் பண்ணிட்டாங்க பிரதர். லாக் பண்ணது உனக்காக இல்ல, எனக்காக.
ஏன் உங்களுக்காக? யார் நீங்க? நாளைக்கு தினத்தந்தி வாங்கி பாரு. மாவட்ட செயலர் மகள் ஜனனியை திருமணம் செய்ய மறுத்த அமெரிக்கா மாப்பிள்ளை கொட்டெழுத்துல வரும். பிரதர், பாவம் அந்த பொண்ணு. அவங்களுக்கு தாலி பிச்சை கொடுங்க, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க. பிச்சை எல்லாம் கோவிலுக்கு வெளியே எடுக்கணும், உள்ள எடுக்க கூடாது. புரியுதா? விட மாட்டேன். நீ மட்டும் என்ன காப்பாத்தல, அவங்கிட்ட காமிச்சு விட்டுருவோம். ஹலோ சார், இங்க வாங்க. ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூம்ல இருக்கோம். இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி தப்பிக்க பார்க்கலாம். ஃபாலோ மீ. ஓ ஓகே ஓகே. தேங்க்யூ சாமி. இவ்வளவு சீக்கிரம் ஹெல்ப் பண்ணிட்டியே. ஐ லவ் யூ நந்தி. வந்துட்டாடா நாளை மனிதன். மாட்டினடா. யார் இந்த ஆங்கிரி பேர்டு மூக்க? நீ ஏன்டா பட்டு வேட்டி சட்டை போட்டு சுத்திக்கிட்டு இருக்க? என்ன பாவாடை தாவணி கட்டின்னு சுத்த சொல்றியா? நீ யாரியா? சிவகுருநாதன். சார் அவனை விடாதீங்க, பிடிங்க சார். என்னாச்சு? என்ன? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா சார். ஜனனி ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற? ஒரு நிமிஷம் இரு. நீ ஜனனியை கல்யாணம் பண்ணிக்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தானே சொல்லிட்டு இருக்கேன். அதானே அவன் தான் வேணாம்னு சொல்றான்ல. நீ ஏன் ஜனனியை கட்டிக்கோ ஃபோர்ஸ் அதை பண்ற? கேட்க நீ யாரியா? நான் ஜனனியோட அப்பா. எது? நீ ஜனனிக்கு அப்பாவா? ஆமா. ஓ, ஒரு ஸ்டவ்வுக்கு 2 கேஸ் கனெக்ஷனா? இது போதும் கல்யாணத்தை நிறுத்த. ஏரியா யார் அது? ஒரு கேஸ் 2 கலெக்ஷன் குழப்பம். என் பையன் சார். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அவனை கண்டுபிடிக்கணும். என்னடா தெரிச்சு ஒன்னும் தெலுப்பா வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல என் பொண்ணு காலத்துல தாலியை அதுக்கு கட்டு. முன்னாடி உன் பொண்ணோட பர்த் சர்டிஃபிகேட் குடுறா. எதுக்கு? பள்ளி மிட்டாய் வாங்கி கொடுத்து எல்கேஜில சேர்த்து விடுறதுக்கு. ஜனனிக்கு நான் தான் அப்பன்னு ஒரு ஆங்கிரி பேர்டு மூக்க சுத்திட்டு இருக்கான். ஒரு பொண்ணுக்கு எத்தனை அப்பண்டா இருப்பீங்க? ஏய், என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன? மேட்ரு உன் பொண்ணை பத்தி இல்ல, உன் பொண்டாட்டிய பத்தி. யாராவது? அரண்மனை காவல மாதிரி கையில வேல் வச்சு சுத்திட்டு இருப்பான், போய் பாரு. கையில வேல் வச்சிரு. யோ, உன் பொண்டாட்டிய வச்சிருக்கான்றா வேலுக்கு ஷாக் கொடுக்குறா. போயா. வச்சுக்கிறேன். இவன் யார வச்சுக்க போறான்?